சென்னையில் வடபழனி, சாலிகிராமம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் ஆகிய இடங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாவேந்தர். பாவேந்தர், மழை நிலவரம் என்ன? நிச்சயமாக தென்னிந்தியா பகுதியில் ஒரு இடத்தில் மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டிருப்பதால் தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இன்று மட்டும் 15 மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் என வானிலை ஆய்வு மையம் அலர்ட் செய்திருந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 130 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருந்தன. அது மட்டுமின்றி சென்னை பொறுத்தவரை அதிகபட்சமாக கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை, திருவொற்றியூர், வலசரவாக்கம், வடபழனி, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக மழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் இன்று மாலை 5 மணி வரை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம் ஆகிய பகுதிகளில் மழை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில சென்னையில நாம் இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா வடபழனி. இந்த பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்திருந்தது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதனால சாலையில் செல்லக்கூடிய 4 சக்கர வாகனமாக இருக்கட்டும், 2 சக்கர வாகனமாக இருக்கட்டும், முகப்பு விளக்கை எரிவிட்டபடி செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது சரியாக 4 மணி அளவில் இது மாதிரியான காட்சி ஏற்பட்டிருப்பதனால் நகரில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பொழிவு ஏற்பட்டிருப்பதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. பூவிருந்தவல்லி, மதுரவாயில் உள்ளிட்ட இடங்களில் இருள் சூழ்ந்து மழை கொட்டுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பரத். பரத், நீங்க இருக்க பகுதியில் மழை நிலவரம் எந்த அளவுக்கு இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வளிமண்டலத்தில் ஏற்ப மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் இன்று மதியம் முதலே இந்த சென்னை புறநகர் பகுதியில் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. தற்போது இந்த கனமழையானது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக பூந்தமல்லி, திருவேற்காடு, மாங்காடு, குன்றத்தூர் மற்றும் மதுரவாயில், போரூர், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதியில் கனமழையானது பெய்தது. இதனால் சாலையோரம் மழைநீர் தேங்கியிருக்கிறது. தாழ்வான பகுதியிலும் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சென்னை செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியிலும் மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக இந்த பகுதியில் சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.